ஏன்னா அதுல வந்து வோல்டேஜ் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இது வோல்டேஜ் அப்படி பொட்டன்ஷியல் கூட்டிட்டே இருக்குமா சார்ஜ் ஸ்டோர் ஆகும். பை பை. இப்போ நல்லா பாரு, வோல்டேஜ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். வோல்டேஜ் எப்படி இருக்க போகுது? வோல்டேஜ் வந்து sin ஒமேகா t. என்ன ரெண்டு பேர் sin ஓகே சொன்னேன். எதுக்கு அவன்கிட்ட ஓகே சொல்றேன்? ரக்ஷா வந்து ராக்கி கட்டுறது ஓகேவா? கட்டாம இருங்க, நாளைக்கு இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும். ஸ்கூலுக்கு வெளியே வந்து கட்ட வைப்பேன். இப்போ நல்லா பாரு, இது என்னது? வோல்டேஜ். கரண்ட் முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா? அப்ப கரண்ட் வந்து இங்க இருக்கும். கரெக்டா இல்லையா? காஸ் கிராஃப் ப்ரோ. புரியுதா? இதுல இருந்து காசு, இதுல இருந்து காஸ் கிராஃப். வெயிட் பண்ண, சரி வா. மஸ்கிட்டோஸ் பைட்டி இந்த கிராஸ் கிராஃபா இல்லனா எதுல பேரு காஸ் கிராஃப் 192 ப்ரோ இது பாத்தீங்கன்னா நீங்க மேல இருந்த கிராஸ் கிராஃபா கீழ இருந்து வர கிராஸ் கிராஃபா? கீழே. சும்மா சொன்னேன் ப்ரோ, கீழ இருந்து வர காசு மைனஸ் காஸ் கிராஃப். கரெக்ட்டா? அப்ப கீழ இருந்து வரையறது தான் கரெக்ட். இப்ப நல்லா பாரு, இவன் 0ல இருக்கான், இவன் வந்து நெகட்டிவ் வேல்யூ. இவன் மேக்ஸிமம் போறப்ப தான் இவன் 0வே வரான். அப்ப பின்னாடி இருக்கான ரேஸ்ல ரெண்டு பேர் ஓட போறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ரவுண்ட் சுத்தி ஓட போறாங்க. இவன் 0 பாயிண்ட்ல இருக்கான், அப்ப கரண்ட் எங்க இருக்கான்? -1ல. இவன் மேல மேக்ஸிமம்ல போயிட்டான், அப்பதான் இவன் இங்க வருவான். கரெக்டா இல்லையா? அடுத்து பாரு, இவன் இதை முடிச்சிட்டு திரும்பி 0ல வந்துட்டான், இப்பதான் இவன் கரண்ட் என்ன பண்ண போறான்? புரியுதா? புரியுதா? ஓகே, மேக்ஸிமம் போறான். இப்போ இவன் மினிமம்க்கு வர போறான், அப்பதான் இவன் எங்க வருவான்? 0. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இவனை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த கிராஃபை வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சிரு. இப்போ நல்லா பார்த்தனா இந்த கிராஃப் வந்து நான் ஒரு ஸ்டெப் இங்கிட்டு பின்னாடி தள்ளுன்னு வச்சுக்கோயே, இந்த கிராஃப் அந்த கிராஃப் மேட்ச் ஆயிடும். கரெக்டா இல்லையா? பட் இப்போ என்ன ஆகுது? 90 டிகிரி யார் லீட் பண்றா? வோல்டேஜ் லீட். அப்ப நான் பேசிக்கலி கரண்ட் லேக்னு சொல்லலாமா? ஏன்னா நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ரெண்டுத்தையும் போட்டு சொல்றப்ப வந்து பசங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப நம்ம கரண்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கரண்ட் என்ன ஆக போகுது? ஐ லேக் எவ்வளோ? 90 பை 90 டிகிரி. சரியா? இல்ல π/2 ரேடியன். சரியா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. இந்தா சொல்லிடணும் இல்லையே இல்லைன்ட்டு. அப்புறம் என் புக்கில் போட்டு வச்சிருக்கேன் 0 எப்படி வந்துச்சு? உன் புக்கில் பார்த்துன்னு வச்சுக்கோ, அந்த பவரை கூட டிரைவ் பண்ணுறேன்ட்டு அரை பக்கத்துக்கு மேலே வச்சு வைப்பேன். உலகத்தில் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் நீ பேசுறதுக்காக உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு நினைக்காத. நீங்களும் வாழ்றதே தப்புடா. உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி முகேஷ் நல்ல மோட்டா வெயிட் தான் ஆவான், மோட்டிவேட்லாம் கஷ்டம். நீங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு இதுவே நாங்க பழைய ஸ்டூடண்ட்ஸா இருந்தா அழுதுருப்போம். இப்ப ஏதோ பழகுறதுனால கல்லு மாதிரி இருக்கும். சரி, பவரோட ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, வோல்டேஜ் வந்து V0 sin ஒமேகா t ன்னு வந்துச்சா? இந்த கரண்ட் வந்து I0 மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா t ன்னு வந்துச்சு. அந்த மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா t வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் sin எழுதி sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். அப்ப நல்லா பாரு, இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா மைனஸ் V0 I0 ஆவரேஜ்குள்ள என்ன இருக்குது? 0 1/0 sin ஒமேகா t cos ஒமேகா t 0. ஓவரா ஃபுல் சைக்கிள் வந்து sin ஒமேகா t cos ஒமேகா t 0 ஆயிடும். புரியுதா? எப்படி சார் அப்படின்னா நல்லா பாரு, இந்த இதுல இவன் மேல எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கா, கீழே எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கானா? எல்லோ கலர் கிராஃப் பாரு, எல்லோ கலர் கிராஃப்ல மேல எவ்வளவு இருக்கு, கீழே எவ்வளவு இருக்கு, கேன்சல் ஆயிருமா? ரெட் கலர்ல பாரு, இந்த இதையும் இதையும் ஆட் பண்ணு, அப்போ ஒரு ஹாஃப் கிடைக்குமா? நல்லா பாரு, இதை தூக்கி நான் இங்க போட்டேன்னா எனக்கு இது கிடைக்குது. அப்ப இதுல டவுன்ல எவ்வளவு ஏரியா இருக்கு, அதே ஏரியா மேல இருக்குமா? அப்ப அகைன் டோட்டல் ஏரியா என்னது? புரியுதா? அதனால்தான் பவர் 0. புரியுதா? பவரே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன? இதோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். பேசிக்கலி ஃபார்முலா என்ன? XL. XL இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்த? ஒமேகா L. ஒமேகாவோட ஃபார்முலா என்னப்பா?
2π ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாமா? அப்போ பேசிக்லி என்னோட எக்ஸல் பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. கரெக்டா இல்லையா? கரெக்டா? அப்போ ஃப்ரீக்வன்சி கூட கூட எக்ஸல் என்ன ஆகும்? இதான் கிராஃப். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருக்க டிசி சர்க்கியூட் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன்னா போடல, நோ ப்ராப்ளம். இதே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல பேசுவோமே, ஃப்ரீக்வன்சி கூட கூட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆக போகுது? இந்த ரியாக்டன்ஸ் இது இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேசிக்லி ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்றது என்னது? இந்த வேல்யூ என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0ன்னு போடு, 0. அப்போ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அந்த கரண்ட் தாறுமாறா போகுமா? அதே ஃப்ரீக்வன்சி கூட 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 ஃப்ரீக்வன்சி இன்ஃபினிட்டி, எக்ஸல் என்ன ஆயிடுச்சு? இன்ஃபினிட்டி. அப்போ கரண்ட்டே போகாது. அப்போ பேசிக்லி வந்து இந்த டிவைஸ் வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சியில் சூப்பராக கண்டக்ட் பண்ணும். ஆமாவா இல்லையா? அதிகமான ஃப்ரீக்வன்சியில் கண்டக்டே பண்ணாது. ஃபார்முலாமா அது? சரியா? எக்ஸல் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீக்வன்சி வந்து நேற்று ஒரு டிவைஸ் வச்சு கூட்டினோம் பார்த்தியா? கூட்டுறப்ப இந்த சைன் வேலை பக்கத்தில் வரும். சரியா? அதை என்ன பண்ணி காட்டுறேன் நான். சரியா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணுவோம். லோ ஃப்ரீக்வன்சியில் செம்மையா ஃப்ரீக்வன்சினா நான் ஒரு வேவை வந்து இது இப்படி அனுப்புகிறேன்னா இல்லை ஒரே நேரத்தில் தான். புரியுதா? இது பாரு நம்பர் ஆஃப் வேவ் ஒரு செகண்டில் பாதி வேவ் வந்திருக்கு. இது பாரு 1 2 3 4 5 6. அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கு? அதிகமாக இருக்கு. சரியா? அதே வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து கரண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கரண்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கரண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்லி V பை இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்ன? எக்ஸ்எல். எக்ஸ்எல் எக்ஸ்எல் என்னன்னு போட்டுக்கலாம்? ஒமேகா எல் எப்படி போட்டுக்கலாம்? அப்ப கரண்ட் இஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறப்ப கரண்ட், கரண்ட் ஃப்ரீக்வன்சி கூட கூட கரண்ட் கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படியா? எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் எப்படி இருக்க போகுது? இது கிடையாது. இது இதோட ஸ்லோப் என்ன? இது -x ஓட கிராஃப். சரியா? அதாவது -f ன்னு இருந்தா இந்த கிராஃப், 1/f ன்னு இருந்தா இந்த கிராஃப். சரியா? புரியுதா? அப்ப 1/f² ன்னு இருந்தா 1/f³ ன்னு இருந்தா 1/f⁻10 இருந்தா புரியுதா? இது எப்படினே வந்துச்சு அப்படின்னு யாருக்காச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்க இந்த வேல்யூ எல்லாம் கிழிச்சு நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரியா? சரியா? லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சு, அதனால சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். அப்போ நல்லா பாரு 1/1ன்னு போட்டால் 1, 1/2ன்னு போட்டால் 0.5, 1/3ன்னு போட்டால் 0.33. அப்போ கிராஃப் இப்படி இருக்குது. இது 1/x கிராஃப். அடுத்து இந்த சைடில் கோடு போட்டுருக்காரு. வைலட் கலர் வந்து 1/x, ரெட் கலர் வந்து 1/x², பச்சை கலர் வந்து 1/x³. அப்போ அவனுக்கு இதுலேயும் சந்தேகம் வந்துடும். உள்ளே இருக்கவங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது ப்ரீவியஸ். இந்த மாதிரி இதெல்லாம் போர்டு எக்ஸாம்ல டைரக்டா கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த இரு அவன் இதை எழுதி முடிக்கல. எழுதிட்டேன்னா போய் போய் எல்லாத்தையும் போட்டுட்டு வா, கிளம்பு. நோட் பண்ணியாச்சா? கிளம்பு. அப்போ ஃபார் டிசி சர்க்கியூட், பேசிக்லி டிசி சர்க்கியூட்னா ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சார்? 0. கரெக்டா? அப்போ என்னோட எக்ஸலோட ஃபார்முலா என்ன? எக்ஸல் பார்த்தனா ஒமேகா எல். அப்போ ஒமேகாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 2πfl. இதான ஃபார்முலா. இது என்ன மேலே எழுதிடலாம். சரியா? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? ஃப்ரீக்வன்சி டிசி சர்க்கியூட்மா. டிசி சர்க்கியூட்னா நேர ஒரு கோடு வந்துச்சா? நேர் சொன்னேன் நேர கோடுக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 0. அப்போ நல்லா பாரு, கரண்ட்டும் எழுதிடுவோம். கரண்ட்டோட ஃபார்முலா என்ன வந்துச்சு? வோல்டேஜ்
நான் நடத்துவேன் நீ நடத்துவேன் 2πfl கரெக்டா? அப்ப நல்லா பாரு இந்த இடத்துல சப்போஸ் f is equal to 0 DC சர்க்யூட்ல f என்ன 0 f is equal to 0 னு போட்டா xl என்ன இல்ல xl ல f equal to 0 னு போட்டா 2π into 0 I என்ன ஆயிரும் அதாவது ஸ்டார்டிங்ல நான் என்ன கொடுக்கல வோல்டேஜ் கொடுக்கல வோல்டேஜ் இல்லாம எப்படி கரண்ட் வரும் மாயமந்திரம் இல்லை வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் நார்மலா ஓடுது ஓடுமா அப்ப நல்லா பார்த்தனா இந்த இண்டக்டர் நான் சர்க்யூட்ல வச்சுக்கிட்டு டிசில கனெக்ட் பண்றேன் எதுல கனெக்ட் பண்றேன் அப்போதைக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்காது அவன் என்ன சொல்வான் எனக்கு டிசினா ரொம்ப பிடிக்கும் நான் அலோவ் பண்ணிடுவேன் சரியா அப்ப கரண்ட் வந்து நல்லா தாறுமாறா போகுது அப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுது இட் பிஹேவ்ஸ் லைக் a wire அதனால தான் ஃபோன்க்குலாம் டிசி கொடுக்கல சரியா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது wire மாதிரி பிஹேவ் பண்ணும் அதே வந்து frequency வந்து ரொம்ப அதிகம் இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா XL என்னவா இருக்கும் இன்ஃபினிட்டி அப்ப கரண்ட் என்ன அப்ப சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது ரெசிஸ்டர் ஓபன் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணும் இல்ல ரெசிஸ்டர்னா கொஞ்சம் தடுக்கும் ஃபுல்லா நிப்பாட்டி இவன் நிப்பாட்டியே போட்டான் கரெக்டா இல்லையா உனக்கு ஞாபகம் இருக்கா இதே வந்து நான் கெப்பாசிட்டருக்கு நடத்தினேன் ப்ரோ ஓபன்னா திறந்து தான விட்டான் டேய் ஓபனா சுவிட்ச் போடவே இல்லடா ஓகே ஓப்பன்னா அந்த இடத்துல பிளக் புடுங்கி போட்டோன்னா கரண்டே ஓடாதுல்ல அதான் ஓப்பன் சர்க்யூட் சரியா ஓப்பன் சர்க்யூட்னா சார் கரண்ட் போறதுக்கு நான் திறந்து விட்டேன் அது வரைக்கும் நான் பிடிச்சி கையில நிப்பாட்டி வச்சிருந்தேன் இப்போ திறந்து ஓப்பன் கோ கோ நோ புரியுதா எனி டிஃபிகல்ட்டி நோ ஸோ இதான் இது தெரியும் தானே ஐ நாட் பார்த்தோன்னா ஒன்றுமே வி நாட் பை எக்ஸ்எல் ஐன்னு போட்டேன்னா வி பை எக்ஸ்எல் ஐஆர்எம்எஸ்னா விஆர்எம்எஸ் சரியா அங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு இருந்துச்சுன்னா ஐ நாட் வந்து வி நாட் பை ஆர் ஐ வந்து வி பை ஆர் ஐஆர்எம்எஸ் வந்து விஆர்எம்எஸ் பை ஆர் இதே கதை தான் சரியா நீ என்ன வோல்டேஜ் வச்சிருக்கே அது கரஸ்பாண்டிங்காக கரண்ட் நீ விஆர்எம்எஸ் வச்சனா ஐஆர்எம்எஸ் வரும் வி நாட் வச்சா ஐ நாட் வச்சு வின்னு வச்சா ஐன்னு வரும் புரியுதா